எல்லாருக்கும் வணக்கம். 2026 வருடம் ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி ஆகிறாரு. மிதுனம் ராசியில் பிறந்திருக்கவங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது குருன்ற ஒரு கிரகத்தோட பெயர்ச்சி பலன்கள் மட்டும்தான். அதனால் அந்த வீடியோவில் சொல்கிறத கேட்டுட்டு நீங்களாம் மனசில் ஆசையை வளர்த்துக்காதீங்க. நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒருவேளை நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சியில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. குரு பயிற்சி முடிஞ்சுமே அவருக்கு திருமணம் நடக்கலை அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா அவரோட மனசு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே பாதிக்கப்பட்டுரும். எப்பொழுதுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடியது உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் தான். இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2026 வருடம் அப்படின்றதே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் மாதத்தில் ராகு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. இது இல்லாமல் மாத கிரகங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பயிற்சி ஆகிட்டுருக்கும். அதனால் அந்த குருன்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. சரி, இப்போ குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மாணவ மாணவிகளுக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது ரொம்பவே ஒரு நல்ல குரு பெயர்ச்சி தான். உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கல்வி சம்பந்தமாக இருக்கக்கூடிய உங்களோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வெளிநாடுகள் போயோ இல்லை வெளி மாநிலங்கள் போயோ படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் அட்மிஷன் கிடச்சி அங்கெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இல்லைங்க, கல்வி சம்மந்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் லோனுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், இல்லைனா எங்கள் வீட்டில் கடன் உதவிகள்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றதே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாணவ மாணவிகளை பொறுத்த வரையும் அந்த கல்வி சம்பந்தமான எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஒரே விஷயம்தான், உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா உறுதியாக நீங்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்றது இந்த கல்வி சம்பந்தமாக தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல விதமாக தான் இருக்குது. அதாவது இந்த குரு பயிற்சி அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஜாதகமே பலவீனமாக இருந்தாலும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சாதகமாக இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது கிடைக்க வச்சிரும். ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்காவது ஒரு சின்ன வேலை அப்படின்றது கிடச்சிரும். இதுவே சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும். இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எம்என்சிலெலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்குமே சேம் தாங்க. அதே மாதிரி தான் அந்த வெளிநாடுகளில் வேலை கிடைக்கணும், வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கணும். ஏற்கனவே நாங்கள் இருக்கிறதே வெளிநாட்டில் தான் இருக்கேன்,
இந்த நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு அங்கே வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும். இந்த மாதிரி இந்த வேலை வாய்ப்புகள் சம்மந்தமாக வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆசைகள் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங்காக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல, ஏன்னா மிதுனமில் பிறந்துட்டு அந்த வேலை பார்க்குற இடம்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்லாம் யாரும் சொல்லிட முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்கள பார்த்து பொறாமைப்படுறவங்க நிறைய இருப்பாங்க, குடும்பத்தில் இருப்பாங்க. அதனால் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து அந்த ஒரு பொறாமை அப்படின்றது, ஏன்னா போட்டி பொறாமைன்னு சொல்கிறத விட பொறாமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். உங்களை பார்த்து பொறாமைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது இல்லைங்களா. இனிமேல் வந்து இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள், இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷனு, பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். கூட வேலை பார்த்துட்ருக்கவங்கலாம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் சொல்கிறதே வந்து யாரும் மதிக்க மாட்றாங்க, எனக்குன்னு வந்து ஒரு மரியாதையே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறவங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் அந்த ஒரு நிவாரணம் அப்படின்றது வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, உங்களுக்கு அந்த சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, தொழில் வகையில் கொஞ்சம் அந்த ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது இருந்தாலும் உங்களை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் கொண்டு போயிடாது. ஏன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்களில் வரும்போது வந்து கொஞ்சம் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழப்பங்களையும் ஏற்படுத்தும் தான். ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிவிட்டு அதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி, இதுவுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனத்துக்கு கேஷுவலாகவே இருக்கக்கூடிய விஷயம்தான். ஒரு தெளிவான முடிவை எடுத்துடுவாங்க, ஆனால் அந்த முடிவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு தடுமாற்றம் அப்படின்றது வந்து எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இது இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரி வந்து எப்பயுமே அந்த ஒரு செகண்டரி ஆப்ஷன் அப்படின்றத வந்து எல்லா விஷயங்கள்லையுமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து எந்த விஷயத்துக்குமே வந்து அந்த ஒரு கவலைப்படுறது, பயப்படுறது அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் வந்து மிதுனத்துக்கிட்ட இருக்கவே இருக்காது. அவர் தான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் அந்த ஒரு அசால்ட்டுத்தனம்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் அந்த தொழில் வகையில் வந்து முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க. அவசரப்பட்டு இந்த அகலக்கால் வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவும் அகலக்கால் வச்சிட வேண்டாம். அதில் இந்த நவம்பர் மாதத்துக்கு அப்புறம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் சம்பந்தமாக நீங்கள் இந்த பண விஷயங்களில் ஏதாவது முதலீடுகள் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்கள். புதுசாக எதையாவது தொழில் சம்மந்தமாக பண்ணுறீங்க அப்படின்னா கையில் பணம் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இந்த தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டு பண்ணுறது, லோன் வாங்கினேங்க அப்படின்றது, அந்த மாதிரிலாம் எதுவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. தொழில் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு ஆசை தோணுனாலும் சரி, அதெல்லாம் செய்கிறதுக்கு கையில் பணம் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள்லாம் சாதகமாக இருக்கா என்னன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரம் பற்றி சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தான். சரி, இதுக்காக இந்த மிதுனம் ராசியில் பிறந்திருக்க எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் தான் முடிவு பண்ணணும்னு. உங்களோட ஜாதக விதி என்ன இருக்கோ, இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு 1000 ரூபாய் கிடைக்கலாம்,
இல்லை 1000 கோடி கூட கிடைக்கலாம். ஒருத்தருக்கு ஒன்றுமே கிடைக்காம கூட இருக்கலாம். எல்லாத்தையுமே முடிவு பண்ண வேண்டியது உங்களோட ஜாதகம் தான். ஆக மொத்தம் அந்த பொருளாதாரம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக தான் இருக்கும். போல் செலவுகள் அப்படின்றதும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா மிதுனத்தால் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்துறது அப்படின்றது அது முடியாத விஷயம் வாழ்க்கையில். செலவுகள் அப்படின்ற மாதிரியும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும். செலவுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இந்த எதிர்பார்க்காத செலவுகள், பணப்பற்றாக்குறை ஏற்படுத்துறது, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தத்தான் செய்யும். ஏன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, யார்ட்டையாவது கடன்லாம் கேட்குறீங்க, இல்லை பேங்க்கில் லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் அதிகமாக கடனை வாங்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு இது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் நீங்கள் கடன் வாங்குறதோ, இல்லை பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறதோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் இந்த பொருளாதாரம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த செலவுலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது தான். இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா முடியாதுன்னே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா வந்து நம்மளும் மற்றவங்கள மாதிரி வாழணும் இல்லைங்களா? ஏன்னா இன்றைக்கி பணம் தான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது மனித வாழ்க்கைக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்த தாங்க செய்யும். அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தத்தான் செய்யும். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் ஓரளவுக்கு வந்து நல்லபடியாக தான் இருக்கும். இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுனம்க்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றதே கொஞ்சம் பிரச்சனைகளாக தான் இருக்கும். அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது இந்த குரு பயிற்சியில் வந்து குறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நவம்பர் மாதத்தில் ராகு கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தத்தான் செய்யும். அது பெரிய அளவில் கொண்டு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கோங்க. இதுவும் வந்து மிதுனத்தால் முடியாத ஒரு விஷயம்தான். அது மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, பெத்த அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அடங்கி போக மாட்டாங்க. அதுதான் வந்து மிதுனம்ன்றது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த குடும்பம் பற்றி சொல்லும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களோட குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள், அவங்க ஏதாவது வந்து வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். இந்த குரு பயிற்சியில் சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இருக்குது பாருங்கள், இது திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா, அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். அதுலேயும் சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காதல் உறவுகள்லாம் இருப்பீங்க. உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும்
உங்களுக்கு திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சில பேரோட காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த காதல் பற்றி சொல்லும்போது கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதையுமே நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காதல் தோல்வி அடைஞ்சவங்க யாரெல்லாம் இருக்கீங்க கை தூக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுனம் தான் வந்து உள்ளேன் ஐயா அப்படின்ட்டு கை தூக்குவாங்க. அந்த மாதிரி அந்த காதல் அனுபவம் அப்படின்றதெல்லாம் வந்து மிதுனத்துக்கிட்ட வந்து நிறையவே வந்து கற்றுக்கலாம். உங்களோட அந்த காதலி இந்த உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறமா உங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும். அதை பெரிய அளவில் கொண்டு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரிவினையை தான் ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மிதுனத்தை பொறுத்தவரையும் வந்து இந்த விஷயத்தில் அந்த காதல்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று போனால் இன்னொன்று வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா விதியை கொண்டு வந்து சேர்த்துறோம். ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அனுசரித்து போய்க்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்தபடியாக அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதுலேயும் இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தையோ இல்லை 2 குழந்தை ஏற்கனவே குழந்தைங்கள் இருக்காங்க. இப்போ அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்புகள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் அந்த காதல் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, மிதுனம் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஜாதகத்தில் காதல் திருமணம் அப்படின்றதே வந்து அதுக்கான வாய்ப்புன்றதே இல்லைன்னு இருக்குங்க. நான் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்த இடத்துலலாம் அதான் சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்கத்தான் செய்கிறீங்க. இந்த காதல் திருமணம் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆண் இல்லைன்னா பெண் 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்தாலே போதுமானது தான். அந்த காதல் திருமணம் அப்படின்றது வந்து கரெக்டாக அந்த தசாம்புத்திகள் திருமணம் நடக்கிறதுக்கான தசாம்புத்திகள் வரும்போது உங்களோட காதல் திருமணமாக முடிஞ்சிடும். புரியுதுங்களா? இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, வேறு ஏதாவது வந்து இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா விதத்துலையுமே வந்து உங்களுக்கு இந்த வெளிநாடுகள் போகிறதா இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இல்லை குடும்பமாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பு, கல்வி, இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய குரு பயிற்சி தான். இருந்தாலும் உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் வந்து நல்ல பலன்கள் அப்படின்றத நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதில் இந்த திருமணம் அப்படின்னு வந்து வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட ஜாதகமில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து மிதுனம் லக்னம் கடகம் ராசி அப்படின்ற மாதிரி பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த திருமணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தத்தான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த தடங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நடக்க வச்சிரும். அதனால் ஒன்றும் அதுக்கும் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு குரு பகவான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன்களை தான் இந்த குரு பயிற்சியில் வந்து
கொடுக்க போகிறாரு. அதை நீங்களும் எல்லாருமே வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்றத வந்து இந்த ஒரு பலன்களை மட்டும் வச்சுட்டு நீங்கள் நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை தயவு செஞ்சு யாரும் மனசில் வளர்த்துக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். இந்த மாதிரியான பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். உங்களோட ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இதுதான் உங்களுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அது நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் தான். ஒருவேளை நீங்கள் உங்களோட ஜாதகப்படி இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பி கொடுங்க. எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.